வாட்டி 2 வாட்டி இல்ல. இந்த 21 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ண போறோம். நெறைய தடவை யோசிச்சிருக்கோம். நெறைய தடவை டைவர்ஸ் பண்ணிடலாம்லாம் டிசைட் பண்ணியிருக்கேன். எதா இருந்தாலும் பிராங்கா பேசுறாயா? தான் வந்திருக்காரு. அவர் தான் வந்திருக்காரு. யார் வந்தாலும் அவர் வந்திருப்பாருங்கிற ஒரு ஃபீலிங். ஃபோன் வந்தா அவர்கிட்ட இருந்தா வருதுன்னு ஒரு ஃபீலிங் இருக்கும். யோசிச்சபோது இது எப்படி இருந்தாலும் பிரிய முடியாது. இவர் கூட தான் இருந்தாகணும். நம்மளையும் அவரை வச்சுப்பாரு, அவரும் நம்ம தான் வச்சுக்க வேண்டிய ஒரு வழி இல்ல. 6 months முன்னாடி கூட அந்த டெசிஷன் வரைக்கும் போயிட்டு திருப்பி வந்துட்டேன். பிரெக்னன்சி வந்து இட் வாஸ் a worst experience in my life. நான் நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. ஆனா அது என்னால இப்போ வரைக்கும் மீண்டு வரவே முடியாத ஒரு துக்கம் லைஃப்ல. 9 months ஃபுல்லாவே நான் எங்க அப்பா அம்மா வீட்டில் தான் இருந்தேன். கான்டாக்ட்ல இல்ல, சண்டை தான் வரும். பேசினா சண்டை தான் வரும். டைவர்ஸ் பண்ணிக்கலாம், குழந்தைய வேண்டாம், கலைச்சிடலாம். எனக்கு இருக்கிற கோவத்துக்கு ஒரு அப்பன்னு வச்சுக்கேன். அந்த மாதிரி நான் எதுவுமே அவர் வாங்கி கொடுத்து நான் எதுவும் சாப்பிட்டதோ, நான் சிரிச்சு பேசினது எதுவுமே கிடையாது. என்ன கொடுமை சார் இது. ஃபினான்ஷியலாக நிறைய இஷ்யூஸ் இருக்குது சார், இருந்துச்சு. எங்களுக்குள்ளே இருக்கிற ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் ஒப்பீனியனா அது ஒன்று தான். அப்படியே பொருள் எடுத்து இந்த அளவுக்கு உங்களுக்குள் பிரிவு இருந்தது, எப்படி மீண்டும் சேர்ந்தீர்கள்? வேலைக்கே போக மாட்டாங்க. பிச்சு புடியா பிச்சு மேனேஜ் பண்றது, வீடு வாடகை கொடுக்கணும், சாப்பிடணும். ஒரே வீட்டில் இருப்போம், பேசிக்க மாட்டோம். ஏன்னா அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? இல்லை சொல்ல முடியல. ஏன்னா ரிலேஷன் கிட்ட போயிட்டு ஏன்னா எங்கள் அம்மாவும் அப்பாவும் பொண்ணா இல்லாததுனால பண்ண முடியல. இவங்களோட ஜுவல்ஸே நிறைய நான் யூஸ் பண்ணி வேஸ்ட் பண்ணிட்டேன். கஷ்டம் ப்ரோ, ரொம்ப ரொம்ப கஷ்டம் ப்ரோ. சார், நான் எங்கள் அப்பா அம்மா வீட்டில் இருக்கிற வரைக்கும் பெரிய பொண்ணு ஆனதுலேருந்து மேலே கை வைக்க மாட்டாங்க. ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. தாங்க முடியல, தாங்கிட்டு இருக்க முடியல. அதை வெளியவும் சொல்ல முடியல, யார்கிட்ட சொல்லி அழவும் முடியல. முடியல குழந்தை குட்டி அதை தான் பார்க்கணும், நீ அதை பார்த்து தான் இருக்கணும் அப்படின்னாங்க. ஏன் அடிச்சிங்க மேல? இதை பார்த்த கேன மாதிரி தெரியுது. இவரு போவது எவ்வளவு வணியானதுன்னு நீங்க பெண்ணை கேட்டா தான் தெரியும். ஏன்னா அங்க கேட்பாங்க, அங்க பதில் சொல்லணும், அது அவமானமா இருக்கும். அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். டைவர்ஸ் அவர் தான் ஃபர்ஸ்ட் கேட்டாரு. எதுக்காக டிவோர்ஸ் கேட்டீங்க? கல்யாணம் ஆகி 3 years ஆயிடுச்சுங்க சார், குழந்தை இல்ல. சொல்ற என்னால நம்ப முடியலையே. ஃபேமிலி சர்க்கிள், ஃப்ரெண்ட்ஸ், அவங்கள டாக்டர் கிடையாது, அவங்களுக்கு என்ன தெரியும்? என்னால தான் அவங்களுக்கு குழந்தை இல்லையோன்னு எனக்கு ஒரு ஃபீலிங் சார். எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். கல்யாணத்தை நோக்கி எப்படி போக முடியும்? இல்ல, இப்ப அவங்க மேல பிரச்சனை இருக்கிற மாதிரியே எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்க சார். யார் டாக்டர்ஸ்லாமா? இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போச்சுன்னா நாங்க 2 பேருமே வந்து ரோட்ல நின்று அழுற அளவுக்கு போச்சு. நம்புற மாதிரி அங்க இருக்குது. 18 வரையிலும் நல்லா போயிட்டு இருந்துச்சு. அதுலேருந்து ஒரு 5 years வந்து நாங்கள் பிரிஞ்சிருந்தோம். ஏன்னா நிறைய ட்ராமாஸ் நடந்துருச்சு. வீக்லி 1 week அவர் என்னை அடிக்கலைன்னா அந்த வாரம் போகாதது. ஏதாச்சும் ஒன்று சொல்லுவாங்க, அப்படியே பேச்சுவாக்கில் ஏதாச்சும் கோவம் வந்துடும், அதில் ஏதாச்சும் அடிச்சிருவேன். அதில் இது அக்கிரமம், இது ஆண்டவனுக்கே அடுக்காது. டெம்பிள் 12 அந்த மாதிரி ஆயிடும். நானும் வெயிட் பண்ணி பசங்களுக்கு பக்கத்து வீட்டில் சாப்பாடு வாங்கி ஊட்டி கொடுத்துட்டு நானும் அப்படியே படுத்துருவேன். ஏன் வரலன்னு கேட்டால் வரமாட்டேனா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க. அதனால லவ் மேரேஜ், அரேஞ்ச் மேரேஜ்? லவ் மேரேஜ். அட்டு மிராண்டி புடிச்சு ஜெயில போடுங்க சரவண. முடியாது. இன்னொன்று என்னோட நெகட்டிவ் சைடு, நான் தனியாக இருக்கன்றனால என்னால் ஒரு ஃபங்க்ஷன் போக முடியல. அதை பத்தி யோசிக்கவே இல்லையே. வெளியில் கூட்டிகிட்டு போகும்போது அவங்க பார்த்து நம்ம அப்பாவையும் கூப்பிட்டுருக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பட் ஓகே, ஆரம்பிச்சுட்டாக்கேயா. இருக்கீங்க, சண்டைக்கு போயிருக்கீங்கல்ல, பிரிந்திருந்த காலகட்டத்தில் அவங்க திட்டும் போது நீங்க ஏன் திரும்ப திட்டவும்ல ஒண்ணும்ல பேசாம கேட்டுக்கிட்டீங்க? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. அதுக்கப்புறம் குழந்தை பிறந்துருச்சு, இவன் நம்மளை விட்டு எங்கேயும் போக மாட்டான்ற ஒரு அலட்சியம் வந்துருச்சுன்னு நான் நினைக்கிறேன். என்னடா புது பொருள் யாருக்கு? இவரனால நம்ம கைதாக்கப்பட்டோமோ அப்படின்னு, அதனாலதான் அது டைவர்ஸ் வரையுமே போயிடுச்சு. வீட்டுக்கு வந்து நான் பிடிச்சதை வாங்கி கொடுத்துட்டேன், உனக்கு பிடிச்சது கேளுப்பா அப்படின்னு. எனக்கு டைவர்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. நக்கல்யா அவனுக்கு. நான் 4 பொம்பளை பிள்ளையோட பிறந்து அப்பா இல்லை, அவங்களெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்து இது பண்ணி லைஃப்பில் எனக்கு ரொம்ப லேட் மேரேஜ். அவர் தான் சொல்லுவார், இது ஒத்து வராது, டைவர்ஸ் பண்ணணும். முதல்ல நீங்க எதுக்கு எக்ஸ பத்தி பொண்டாட்டிக்கிட்ட சொல்லணும்? மேரேஜ்
சார் ஒரு பாட்டு ஓடும், அந்த பாட்டில் உள்ளவங்கள பார்த்தா இவங்க மாதிரி தான் எக்ஸ் இருந்தாங்க, இப்படி தான் நாங்கள் இருந்தோம்னு அது மனுஷனாடா நீங்கலாம். மேஜிக் மொமெண்ட் மாதிரி தான் இருக்குது. அவங்க வந்து எனக்காக அழுதாங்க. வீட்டில் எல்லார்கிட்டையும் கன்வின்ஸ் என்னென்ன சொல்கிறோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து வந்து பார்த்தா காணும். எங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு போயிட்டாரு. மறு வீடு வந்த பையன் வந்து வீட்டுக்கு போயிட்டாரு. ரேஸ்க்கு விடு, நீ ஃபஸ்ட்டு வா அப்படின்னு சொல்லி நான் என்கரேஜ் பண்ணேன். அது ரேஸ்க்கே விடுறதில்ல சார். இப்போ மாடியில் பார்த்தீங்கன்னா ஃபுல் மாடியே ஆக்குப்பையாக இருக்கும். அதுக்கு ஃபீட் பண்ணுறதுக்குன்னே ஒரு 1 lakh செலவு பண்ணுவார் மந்த்து. இருந்திருக்கணும் ஓ, இப்படி சொன்ன மனுஷன்ட்ட போய் நம்ம இது அது அப்ப பெருசா இருந்துச்சு, இப்ப அல்பமா தெரியுது. பேசி 1 வாரம் ஆச்சு, 10 நாள் பேசணும். அப்புறம் அது 1 வாரமா கம்மியாகி 3 days ஆகி ஒரு நைட்டு முடிச்சுட்டு அடுத்த நாள் காலைல ஃப்ரெஷ்ஷாக எழுந்துப்போம். அம்மா தெரிகிறதா? அப்படி வந்து ஒரு சின்ன நடுக்கம் இருக்கிறது. இப்போ வந்து அவருனால வருமானம் எனக்கு தெரியல, ஆனால் என்னால் வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. ஏன்னா எதை வச்சு அப்படி சொல்கிறீங்க? 10 months வந்து நான் யார் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாலும் சினிமாவில் ஒரு பார்த்தா கூட என்னால் அதை அன்னைக்கு சண்டை நடக்கும். சின்னதா ஒரு ஹர்ட்டிங் நடந்தா கூட ரொம்ப பெருசா மனசுல பதிஞ்சிரும். நான் உங்களுக்கு அந்த பீரியட்ல எல்லாமே அதிகமா தெரியும். ரொம்ப ரொம்ப கஷ்டம் ப்ரோ.